சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சுண்டல் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுண்டல் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சுண்டல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சிக்கன் 65 மசாலா போட்டு பொரிச்சு வச்சுருப்பேன். சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுண்டல் பிரியாணி செஞ்சு காமிக்கிறேங்க. அதுக்கான நமக்கு சீரக சம்பா அரிசி ஒரு 2.5 டம்ளர் ஊற வச்சுக்கிறேன். நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணக்குள்ள இந்த அரிசி ஊறிடுங்க. வந்து நனைஞ்சிட்டு இருக்கட்டும். வெள்ளை சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வடிகட்டி வச்சுருக்கிறேன். வேக வச்ச சுண்டல் எடுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தழை, புதினா கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேங்க. வேக வச்ச சுண்டலை அரைச்சி எடுத்து வந்துடுறேங்க. இது வந்து ஸ்கூலு பசங்களுக்கெலாம் லஞ்சாக செஞ்சு கொடுத்து அனுப்பலாங்க. ஹெல்த்தியான உணவு. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து அரைச்சி எடுத்து வந்துடுறேன். என்னோடய பசங்களுக்கெலாம் இந்த ரெசிபி அடிக்கடி ஸ்கூலுக்கு பண்ணி கொடுப்பேங்க. இது 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து எங்கள் மரத்தில் உள்ள பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை. இது தாராளமாக கிள்ளி போட்டுக்கலாம். 2 பீஸ் போட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பல்லாரி. அது போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சம் முந்திரி போட்டு சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி கடிபடும் போது பிரியாணி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் முந்திரி சேர்த்துருப்பேன். இதுமாரி சேர்த்து லேசாக இது கூட 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் கொட்டிக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கி விட்ருங்க. நல்லா வதக்கி விட்ருங்க. தக்காளி வெங்காயம் வதங்குற கலவா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சுண்டலில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருப்பேன். அதனால் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுவும் சேர்த்து கிளறி விட்டுடலாம். நம்ம கதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டால் காரமாயிரும். ஒரு வாசத்துக்காக ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுருக்கேன். வேக வச்ச சுண்டலை கொட்டிக்கலாம். டக்குன்னு பண்ணிடலாங்க. பிரியாணி அடிக்கடி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அடிக்கடி பண்ணி கொடுப்பேன். டக்குன்னு பண்ணி கொடுத்துருவேன். மல்லி, வத்தல் 2 சேர்த்து அரைச்ச மசாலாவில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, மிளகு ஜீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் சின்ன பிளாஸ்டிக் ஸ்பூனுக்கு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச மசாலா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா அது ஒரு சின்ன ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சிக்கன் மசாலா, கத்தி சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து கிளறி விட்டுருங்க. நல்லா மசாலா சுண்டல் கூட நல்லா சேர்ந்து வதங்குற மாதிரி வதக்கி விட்டுருங்க. இது 1 நிமிஷம் வதக்கினா போதும். வாசனை சூப்பராக இருக்குது. அப்புறம் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தழை, புதினா தழை சேர்த்து அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அப்புறம் சுண்டல் அரைச்சி வச்சுருந்தோம்ல, 2-3 அரைச்சி வச்சுருந்தோம்ல, நரன்னு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் கொட்டிக்கலாம். சேர்த்து கிளறி விட்டுருங்க.
இந்த சுண்டல் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஜீரக சம்பா அரிசியில் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், இல்லைனாலும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக வதங்குறதுக்கான லேசாக தண்ணி விட்டுக்கிறேன். லேசாக வதங்கணும் அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து. கொஞ்சமாக தண்ணி விட்டு லேசாக அப்படி வதக்கிடுங்க. நல்லா வாசனை சூப்பராக இருக்குது. நல்லா வதங்கிடுச்சு. தேவையான தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேன். இதோட சேர்த்து 6 டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேன். நான் வந்து குக்கர் வந்து விசில் போட போகிறதில்ல, அதனால் 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேன். ஊறிட்டு இருந்த சீரக சம்பா அரிசியை கொட்டிக்கலாம். இப்போ தான் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சுண்டலில் கொஞ்சம் உப்பு இருக்குது, மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லையா, அரிசிக்கும் தண்ணிக்கும் தான் உப்பு போடணும். அதுக்கு மேலே உப்பு போட்டுறாதீங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்புமே லைட்டாக கலக்கி விட்ருங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். லாஸ்ட்டாகவும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுவும் போட்டாலும் கொஞ்சம் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கட் பண்ணி போட்டுக்கிறேன். உப்பு இருக்கான்னு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணிக்கு அளவாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். சமையல் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக விட்டுடலாம். சிம்மில் தான் வைக்கணும், ஹை லெவலில் வைக்கக்கூடாது. ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சுண்டல் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு வாட்டி இடையில கிளறி விட்டுட்டேன் பாருங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு கொஞ்சமாக லாஸ்ட்டாக நெய் விட்டுருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுண்டல் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. சுண்டல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சிக்கன் 65 மசாலா போட்டு பொரிச்சு வச்சுருப்பேன். சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ரைத்தா, இந்த 3 வச்சு அப்படியே லஞ்சு முடிஞ்சிருச்சுங்க.